ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவோட பாப்பா பேரு சாவித்ரிபாய். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. அம்மா கோட்ட போறாங்க. அம்மா கோட்ட போறாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். எல்லாருடைய குழந்தையும் அவர் தூக்கி கொஞ்சுவார். தன்னுடைய குழந்தை இருக்கும்போது அவர் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. நானும் அவரும் ரொம்ப ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த அதிகாரத்தை சொல்லினால தான் இன்னைக்கு அவரை வீழ்த்தினாங்க. அவர் இறந்து 1.5 வருஷமாக நான் போராடின்னு வரேன். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குது, கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரா? பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சாப்பிட்ற தட்டில் தான் நாங்கள் சாப்பாடு தருவோம். அதே மாதிரி கிளாஸில் தண்ணி கொடுத்தா கூட வேறு டம்ளர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்கள் முதல்ல எப்போ சந்திச்சிங்க? நான் 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் பழகலை. அவர்கிட்ட நான் 16 வருஷமாக பழகிருக்கிறேன். வேண்டாம். விசிக தலைவர் திருமாவளவன், உங்க உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு, கொலை மிரட்டல் இருக்கு, கொலை மிரட்டல் கடிதமும் வந்திருக்குது. கணவர் மறைவில் சந்தித்த துரோகத்தை நிறைய பார்த்துட்டோம்மா. ஜூலை 5ஆம் தேதியிலே 17 வருஷமாக பிஎஸ்பியில் இருந்தாங்க. அந்த துரோகத்தால் தான் நான் வெளியே வந்தேன். பெண் அடிமை அதில் இருக்குது. வீட்டையும் பார்த்துக்கிறேன், குழந்தையும் பார்த்துக்கிறேன், கேஸும் பார்த்துக்கிறேன், அரசியலும் பார்க்குறேன். அவர் கொலை அரசியல் ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, பொருளாதார ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, ஜாதி ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, இது வரைக்கும் எனக்கு பதிலே கிடைக்கல. திருவிக தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனைகள்லாம் என்னவா பார்க்குறீங்க? பக்கத்திலே கழிவு நீர் போவோம், அந்த பக்கத்திலே துணி துவைச்சுருப்பாங்க, அந்த பக்கத்தில் சமையல் சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சிஸ்டர் சரியும் தான். இப்போ எங்கள் வீட்டுக்காரும் உயிரோடு இருந்திருப்பாரு. சரியான ஒரு தலைவருக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே இல்லை. அப்போ எங்கே போயிடுச்சு சட்ட ஒழுங்கு? கொலை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறாங்களே, இவரை இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவனுங்க குழந்தை கூட பார்க்காம என் கணவரை இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க அவ்வளோ வெறி அவங்களுக்கு? இப்போ என் பொண்ணும் நானும் தானே பாதிப்பு இருக்குது. கை குழந்தை வச்சுன்னு இருக்கும்போது அவள் தேடுறா, அப்பா எங்கே, டேடி எங்கன்னு கேட்குறாவோ. அண்ணா எதுக்காக சாவித்ரிபாய்னு பேர் வச்சாங்க? சாவித்ரிபாய் போலே ஃபஸ்ட்டு டீச்சர் அவங்க தான். அவங்கள மாதிரி நல்லா போல்டாக மக்களுக்காக அவங்க எப்படி கல்வி அறிவு வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாடுபட்டாங்களோ, தன்னுடைய பொண்ணு அதே மாதிரி மக்களுக்காக அவள் பணி செய்யறதுக்காக சாவித்ரிபாயின்னு பேர் வச்சிருக்கிறார். ஹாய் மக்களே. அம்மா கோட்ட போறாங்க. அம்மா கோட்ட போறாங்க. அப்படியே ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மாதிரியே இருக்காங்க, குட்டி இல்ல, முக ஜாட. திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நம்ம கூட இருக்காங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மறைவுக்கு அப்புறமா சின்ன வயசில் 1 வயசு கை குழந்தையும் வச்சுட்டு ஒரு பெண் இந்த சமூகத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள், போராட்டம் அப்படிங்கிறது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். இந்த சூழலில் கணவருடைய அந்த லட்சிய பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவே திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் பயணமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக உங்கள் கணவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இல்லை பார்த்துட்ருக்கேன். அதை ஒரு பெண்ணாகவும் அதை நான் கூர்ந்து கவனிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து மாற்றங்களையும் சேர்த்தே அவருக்கு பின்னாடி இருந்த நீங்கள், அவருடைய நிழலாக இருந்த நீங்கள் இப்போ ஒரு போராளியாக மாற வேண்டிய ஒரு சூழல் இல்லை? எப்படி இருக்குது இந்த அரசியல் பயணம் உட்பட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இப்போது? அவர் இருக்கும்போது இந்த மாதிரி அரசியலெல்லாம் நான் வெளியே வந்தது கிடையாது. அவர் பாப்பா பார்க்குது அந்த மாதிரி இருந்தோம். ஒரு லட்சிய கனவோடவே இருந்தோம். இப்போ என்ன, அவர் இறந்துட்ட பிறகு இப்போ டிஃப்ரெண்ட்டாக அரசியலில் நான் வந்ததுனால இதெல்லாம் எனக்கு புதுசாகவும் இருக்குது, பழகியும் வரேன். பட் அவர் கூடவே இருக்கும்போது நீங்கள் அவரை கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அவருடைய ஒவ்வொரு செயலும், அவருடைய கனவு அப்படிங்கிறது என்னவா இருந்தது? நிறைய இருந்தது கனவு.
மக்களுக்காக பணி செய்யணும், அவங்கள நல்லா கொண்டு வரணும், நம்ம சமூக மக்களுக்கு வந்து கல்வி தரணும், எல்லாருமே அட்வொகேட் ஆக்கணும், எல்லாம் பெரிய லெவலில் கொண்டு வரணும், பொருளாதார ரீதியாகவும் பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு அவருக்கு நிறைய கனவு கண்டிருந்தார். குழந்தை மேலே அவருக்கு எவ்வளோ செல்லம் அண்டு ஆசை. குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருடைய குழந்தையும் அவர் தூக்கி கொஞ்சுவார். தன்னுடைய குழந்தை இருக்கும்போது அவர் எவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. நானும் அவரும் இந்த குழந்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம பொண்ணை வந்து ராணி மாதிரி இளவரசி மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக அவங்க பொண்ணு அவரை மாதிரியே இருக்காங்கல்ல, ஜாடா அப்படியே ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மாதிரியே இருக்காங்க பார்க்க. லாஸ்ட்டாக அவர் இறக்கும் போது கூட அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். என்ன சொன்னாங்க? அவங்களோட கனவு என்னவா இருந்தது? நிறைய இருந்தது. அவ்வளோ நல்ல பெரிய ஆளாக ஆக்கணும், நிறைய கனவு கண்டார். ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணும், அவங்கள ஒரு ஒரு கலெக்டரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த அளவுக்குள்ள படிக்க வைக்கணும் அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தார். ஒரு நல்ல இதுவாக போல்டாக வளர்க்கணும் குழந்தைய, உண்ணாமரெல்லாம் வளர்க்கக்கூடாது சொல்லிட்டு அவர் நிறைய என்கிட்ட பேசுவார். ஓகே, அப்பாவை மாதிரி தைரியமாக வளர்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இப்போ அழக்கூடாதுல்ல? எப்படி ஆடாமல் இருக்க முடியும்? அழுததெல்லாம் போதும். இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவோட கனவை வந்து நிறைவேற்றணும்ல, அவங்க பொண்ணை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணுன்றாங்க. அதுக்கான முதல் படியே இப்போ நீங்கள் அரசியலுக்கு பயணம் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுவே இதுதானே. நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க உங்கள். கண்டிப்பாக அவருடைய கனவை நிறைவேற்றுக்காகத்தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். அவர் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இந்த அதிகாரத்தை சொல்லினால தான் இன்னைக்கு அவரை வீழ்த்துனாங்க. யாரையும் நம்பி நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது இல்லை. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம கரெக்டாக நம்ம பாட்டுன்னு நம்ம எல்லா விஷயத்துலையும் போயினே இருக்கலாம். அவர் இறந்து 1.5 வருஷமாக நான் போராடின்னு வரேன். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குது, கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரா? அவர் ஷேர் பண்ணல. அந்த மாதிரி ஷேர் பண்ணின்னு தான் என் கணவரை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருப்பேன். என்கிட்ட ஷேர் பண்ணாமையே போயிட்டாரு. கடைசியாக இது செய்யணும் அப்படின்னு சொன்ன அவருடைய கனவு உங்ககிட்ட சொன்னது மக்கள் சார்ந்து ஏதாவது சொல்லியிருந்தாரா? மக்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல வைக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். இப்போ எல்லாருமே வந்து இப்போ குடிக்கிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சமூக மக்களைத்தான் அந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாங்க. சொசைட்டிலலாம் அந்த மாதிரி பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி தாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க இடத்துல தான் இந்த வந்து குப்பை கொட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. வீடு காலி பண்ணு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலமெல்லாம் வரக்கூடாது, நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறார். நம்ம வரணும், வெளியே வந்தால் தான் மக்களை ஒரு பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய என்கிட்ட பேசியிருக்கிறார். பெரிய கனவு இருந்திருக்குல்ல? அந்த கனவு நிறைவேற்றுக்காக தான் இப்போ நான் வெளியே வந்துன்னு இருக்கிறேன். அதுதான் நான் கரெக்டாக திருவிக தொகுதியை நான் செலக்ட் பண்ணேன். இப்போ திருவிக தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனைகள்லாம் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? கணவர் எப்பவுமே சொல்லுவார், நீ வெளியே வா, உனக்கு வீட்டிலே இருக்கிறதுனால உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது, நீ வெளியே வந்து பார், மக்களில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பக்கத்திலே கழிவு நீர் போவோம், அந்த பக்கத்திலே துணி துவைச்சுன்னுப்பாங்க, அந்த பக்கத்தில் வந்து சமையல் சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. என்னையும் நிறைய சொல்லுவார், சாப்பாடு கீழே கொட்டாத, இந்த சாப்பாடுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் நிறைய சொல்லுவார். இப்போ நான் அந்த தொகுதி அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய என் கணவர் சொன்ன மாதிரியே நான் நிறைய பார்க்குறேன். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி நிலமை வரக்கூடாது. அந்த இடத்துல நான் வின் பண்ணேன்னா மக்களுக்கு நான் இந்த பணி தான் நான் செய்வேன். முதல் சுகாதாரம், அதுக்கப்புறம் கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அந்த தொகுதியில். அந்த தொகுதின்னு கிடையாது, என்னால் முடிஞ்சது, என் கணவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நான் தொடர்ந்து செய்வேன். நான் நீங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களுடைய அன்பு எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்குது அன்பு, நல்லா வரவேற்கிறாங்க, பாசத்தோடு பார்க்குறாங்க. நீங்கள் வாங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை, அந்த எதிர்பார்ப்பு நான் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேலே மக்கள் வைத்த நம்பிக்கை திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மேலேயும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றணும். எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்குறீங்களா? கை பிடிச்சிட்டு பேசுகிறதோ, நம்ம அம்மா அக்கா தங்கச்சிட்ட எப்படி நம்ம பாசத்தோடு பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் என்னை போகிற இடம்லாம் என்னை வரவேற்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து அவரை மாதிரியே நீங்கள் வரணும், அவரை மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து இவங்க வாயால் சொல்லுறதுனால எனக்கு இன்னமும் எனக்கு ரொம்ப நம்ம செய்யணும், நம்மளுடைய கடமை இருக்குது, அவர் என்ன கடமை அவர் ஆசைப்பட்டால் அதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த உணர்வு வருது மக்களை பார்க்கும்போது. நீங்கள் 2 பேருமே சட்டம் படித்தவர்கள் இல்லையா? ஸோ நீங்கள் சட்டம் படிச்சுட்டு இருக்கும்போதே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் அப்போவே பார்த்துருக்கீங்க? இல்லை, சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பழக்கம்.
ஓகே, சின்ன வயசுல சின்ன இருந்தே. வயசுலேருந்து பழக்கம். ஓகே. அவர் தான் என்னை படிக்க வச்சார், பிஎல் படின்னு சொன்னார். உங்களை சட்டம் படிக்க வச்சதே படிக்க வச்சார். அப்போ தான் நீ ஸ்ட்ராங்காக வருவேன், நல்லா போல்டாக பேசுவேன். நானும் அவ்வளோ இது மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். அப்போ அவர் பழகும் போதே, அதனால் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்காத, நீ வந்து வெளியே வா, நல்லா படி, அப்போ தான் உனக்கு அந்த இதில் தான் நல்லா தெரியும்னு சொன்னார். ஸோ பெண்கள் படிக்கணும், வெளியில் வரணும். ஆமாம், அதெல்லாம் அவர் சொல்ல பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவங்கள வந்து இந்த மாதிரி நிற்க வைக்கவே மாட்டார். வாம்மா உட்காருமா, அவங்கள கொண்டு வா, தண்ணி குடி, டீ சாப்பிடு, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அப்படி தான் சொல்லுவார். இன்னும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு எங்கள் வீட்டிலலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ற தட்டில் தான் நாங்கள் சாப்பாடு தருவோம். அதே மாதிரி கிளாஸில் தண்ணி கொடுத்தா கூட வேறு டம்ளர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் வரவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இது தான் நாங்கள் கொடுப்போமே. அவர் அது தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் அது தான் செய்கிறோம். ஒரு தலைவராக இருக்கிறது முக்கியம் இல்லை, பேசுகிறத செயலில் செஞ்சு காட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். தூய்மை பணியாளர்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எங்கள் டேபிளில் உட்கார வச்சு எங்கள் தட்டிலேயே சாப்பிட கொடுப்போன்னு யாரும் செய்யறதில்லை, பேசுவாங்க எல்லாரும் இல்லையா? எனக்கு அதுவும் சொல்லியும் கொடுத்தாரு, எனக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். இந்த நேரத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்கள் முதல்ல எப்போ சந்திச்சிங்க அப்படின்ற நினைவுகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? அந்த நினைவுலாம் ரொம்ப, நான் 1 வருஷம் 2 வருஷம்லாம் நான் பழகலை. அவர்கிட்ட நான் 16 வருஷமாக பழகிருக்கிறேன். வேண்டாம். சட்டம் சார்ந்து அவருக்கு இருந்த பார்வைகள் என்ன? எங்கள் வீட்டில் வந்து பின்னாடி பக்கம் லைப்ரரி இருக்கும். அம்மா என் பேரை விட்டு கூப்பிட்டுட்டு வால்யூம் 37 எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லுவார். சரி 37 எடுத்துகிட்டு வருவேன். இந்த பேஜில் இந்த பேராகிராஃப்னு கரெக்டாக சொல்லுவார் அவர். நீ பிரித்து பாரு, பிரித்து பார்த்தா அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு வால்யூம்த்துலேயும் ஒரு கரெக்டாக இந்த பேஜ், இந்த செக்ஷனு, இதை ஆக்டின்னு கரெக்டாக சொல்லுவார் அவர். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்போ இவர் படிக்கிறாரு, எப்போ இது பண்ணுறாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டாக சொல்லுவார், இது நீ படி, இப்படி தான் நீ படிக்கணும், உனக்கு தெரியணும், எல்லா விஷயமும் தெரியணும். வரவங்ககிட்டலாம் சொல்லுவார், நீ போய் லைப்ரரி ரூமில் போய் பாரு, இந்த வால்யூம் கொண்டு வா, இந்த பேஜ் எடு, இது படி, இந்த புக்கு கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துன்னு போ, இதெல்லாம் நீ தெரிஞ்சால் தான் 4 பேர்கிட்ட நீ பேச முடியும், யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்வார். தைரியத்தை கொடுத்தாரு, எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தாரு. அவர் 2007 திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் அந்த கட்சியில் பயணித்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா செயற்குழு கூட்டம் நடக்கும்போது எல்லாருமே அவரை தொடர்ந்து நீங்கள் தான் அந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வருவீங்க அப்படின்னு பொதுமக்கள்லேருந்து சமூகம் சார்ந்து எல்லார் தரப்புலேருந்துமே எதிர்பார்க்கப்பட்டது. உங்கள் கட்சியிலையுமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வரல, அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னா, நானாகவே இல்லைங்களே. அது வெளியே வர்றதுக்கே நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நிறைய துரோகத்தை பார்த்தேன், நிறைய சூழ்ச்சியை பார்த்துட்டேன் அவர் இறந்ததுலேருந்து. கணவர் மறைவில் சந்தித்த துரோகங்கள் மிக அதிகமாக, அது சொல்லவே முடியாது. கூட இருக்கிறவங்களும் சரி திட்டம் பண்ணிட்டாங்க, கூட இருக்கிறவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க, சொல்ல முடியல. துரோகத்தை நிறைய பார்த்துட்டேம்மா. ஜூலை 5ஆம் தேதியிலே வந்து அன்னிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூட இருக்கிறவங்க தான் அண்ணனை வந்து வீழ்த்துனாங்க. அதுவே எவ்வளோ பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே. அவங்க தானே இந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்தாங்க. கூடவே பயணிச்சு கூட இருந்த பயணம் தான் துரோகம். ஆமாம், அதே மாதிரி என் கூட இந்த நம்ம 17 வருஷமாக பிஎஸ்பியில் இருந்தாங்க. அந்த துரோகத்தால் தான் நான் வந்து வெளியே வந்தேன். பெண் அடிமை அதில் இருக்குது. என்னை வீட்டை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, கேஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வெளியே வந்தேன். என் தொண்டர்களுக்காக நான் புதிய கட்சி தொடங்கினேன். அதுவே தவறாக இருக்குல்ல? வீட்டை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோ, குழந்தையும் பார்த்துப்போம், வீட்டையும் பார்த்துப்போம், வெளியிலையும் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தானே டிசைட் பண்ண சொன்னதுனால தான் இப்போ நான் வெளியே வந்தேன். வீட்டையும் பார்த்துக்கிறேன், குழந்தையும் பார்த்துக்கிறேன், கேஸும் பார்த்துக்கிறேன், அரசியலும் பார்க்குறேன். இப்போ எம்எல்ஏவும் ஆக போகிறேன். நீங்கள் ஒரு லைனில் கிடக்குறீங்க. நீங்கள் சந்தித்த துரோகங்கள் வந்து 4 திசையிலிருந்தும் வந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் அப்படிங்கிறது, ஒரு துரோகம் வந்து அதை சகிச்சுக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு அது முடியறதுக்குள்ளே இன்னொன்று வரும். எப்படி இருந்தது? அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ, 1 2 இல்லைங்க, துரோகம் அடுக்கடுக்காக வந்ததா? ஆமாம், நிறைய துரோகம். இந்த 1.5 வருஷத்தில் நான் ரொம்ப துரோகத்தை அனுபவிச்சு தான் வந்தேன். கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அது சொல்ல முடியல. எப்படின்றத வெளியே சொல்ல விரும்பலையா நீங்கள்? டிக்ஷனரியாகவே ஒரு எழுதிடலாம், அதுக்கு நான் தொகுப்பு ஆசிரியாகவும் இருக்கலாம். அதாவது திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்னு போட்டு ஒரு துரோகம் டிக்ஷனரியே பண்ணலான்றீங்க. அந்தளவு துரோகமா?
ஆனால் நீங்கள் அந்த துரோகம் பண்ணவங்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு? அவங்கள நம்ம கவனிக்கக்கூடாது, அது நம்மளுக்கு தான் அசிங்கம். அதனால் கவனிக்காமல் நம்ம இந்த பாட்டுன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம பாதை கரெக்டாகுதா அந்த பாதை நோக்கின்னு பயனடைஞ்சிட்டே இருக்கணும். கணவருடைய மறைவு கொடுக்குற வலி ஒரு பக்கம், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்கிற வலி, இந்த 2 வலியும் உடைச்சிட்டு நீங்கள் வெளியில் வரணும், அரசியலில் பயணப்படணும், அவர் எடுத்த முயற்சியை தொடரணும். அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது உங்களுக்கு? சவாலாக எடுத்து தானே நான் வெளியே வந்துட்டு இருக்கிறேன். தைரியம்தான். என் கணவர் என் கூட இருக்கிறாரு, அவர் கொடுக்குற தைரியத்தில் தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். தெரியாதவங்க நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டா கூட விட்டுடலாம், ஆனால் தெரிஞ்சவங்க நம்பி பழகினவங்க பண்ணுறத கெடுதலை நம்மளால் தாங்கவே முடியாது. அது மனதளவிலையும் சரி உடலளவிலும் சரி மிகுந்த பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு அரசியல் சார்ந்த ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கணும் அப்படின்னா அது ரொம்ப லேசு இல்லை. இப்போ உங்களுக்கு இதில் சப்போர்ட்டாக இருக்கிறது யார்? சப்போர்ட்டாக என் கணவர் தான். என் கணவர் அன்றைக்கி ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து எனக்கு அந்த பேசுகிற கொடுத்துட்டாரு. போல்டாக இறங்கினேன் அன்றைக்கி தான். என் கணவர் என் கூட தான் இருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் என் கணவர் கூட இருக்கிறாரு. என் குழந்தைய வளர்ந்து அவள் பெரிய அளவில் ஆகிற வரைக்கும் என் கணவர் எங்கள் கூட தான் இருப்பார். என் கூடவும் என் மகள் கூடவும் இருப்பார். அவர்கிட்ட பேசுவீங்களா? அவங்க கணவர்கிட்ட? கண்டிப்பாக நான் பேசுவேன். ஆமாம், அதுதான் உங்களோட. இன்றைக்கி நான் மன உடைச்சலாக இருந்தேன்னா நைட்டெல்லாம் அவர்கிட்ட நான் பேசுவேன். காலையில் நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். நான் மறுநாள் காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதிலே நான் தெரிஞ்சுப்பேன் என் கணவர் என் கூட தான் இருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வந்தது என் கணவர் தான். இப்போ தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட பாதையில் உங்களுக்கு துணையாகவே இருக்கிறது யார்? சிலர் இல்லை, இவர் கூட 17 வருஷமாக பயணிச்சாங்க இல்லைங்களா பொறுப்பாளருங்க. அவங்க எல்லாமே என் கூட தான் இருக்கிறாங்க. பொறுப்பாளருங்க சொல்ல மாட்டேன், ஒரு குடும்பமாகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அவர் இருக்கும் போதே நாங்கள் ஒரு குடும்பமாகவே இருந்தோம். இப்போவும் நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம். எல்லாருமே என் கூட தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கட்சியில் நாங்கள் பயணிச்சு தான் இருக்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவன் உங்கள் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குது, கொலை மிரட்டல் இருக்குது, அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்ததா? அண்ணா கரெக்டாக தான் பேசியிருக்கிறாங்க. கொலை மிரட்டல் இருக்குது. என் கூட இருக்கிறவங்களுக்கு கொலை மிரட்டல் கடிதமும் வந்திருக்குது. ஓ, லெட்டரே எழுதுறாங்க? எனக்கே வந்திருக்குது. லெட்டர் எழுதுறாங்க. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் கடந்து நான் வெளியே வந்துன்னு தான் இருக்கிறேன். இந்த கொலை மிரட்டல் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க? நான் வெளியே வரக்கூடாதுன்னு, என் கணவருக்கு நீதி கிடைக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதை நான் கமிஷனர் சார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது சட்ட ரீதியாகவும் நான் பார்த்துட்டு தான் வரேன். நீங்கள் வெளியவே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்போது நான் வெளியே வந்தால் தானே அவருக்காக நான் நீதி கேட்குறேன். நான் வெளியே வராமல் இருந்தால் நீதி எதுவுமே கேட்க மாட்டேன் இல்லைங்களா? எப்படி தான் இருந்தாலும் ஒரு கொலைக்கான நீதி கிடைச்சி தானே ஆகணும், கேட்டு தானே ஆகணும். எங்கே இது வரைக்கும் கிடைக்கலையே, நீதிக்காக தான் நான் போராடின்னு இருக்கிறேன். அவர் கொலை அரசியல் ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, பொருளாதார ரீதியாக பண்ணியிருக்கிறாங்களா, ஜாதி ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் எனக்கு பதிலே கிடைக்கல. கேள்வியாகவே இருக்குது இல்லைங்களா? ஒரு பதில் தெரியணும் இல்லைங்களா? ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லை, இவர் கொலைக்கு இதுதான் சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்குது இல்லை, அந்த முடிவு என்னன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தெரியாமல் நாங்கள் போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு சந்தேகம் இருந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்களா காவல்துறை வசம்? அது ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் நீதி கிடைக்கல அப்படின்னா ஏன், எந்த இடத்துல சறுக்கல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம், இங்கே இருக்கிற சிஸ்டம் அது சரியாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கே ஒரு சேலஞ்சாக இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியல, ஏன் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? சிஸ்டமே சரியில்லைங்க. சிஸ்டம் சரியிருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். எங்களுக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கும், எங்கள் வீட்டுக்காரும் உயிரோடு இருந்திருப்பார். சரியான ஒரு தலைவருக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே இல்லை. இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாநில தலைவருக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே கவர்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். அப்போ எங்கே போயிடுச்சு சட்ட ஒழுங்கு? சட்ட ஒழுங்கு இல்லை தானே. இப்போது அவருக்கு இவங்க சொல்கிறாங்க, அவர் இறக்கத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே உளவுத்துறை எச்சரித்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த உளவுத்துறை என்ன பண்ணியிருந்தாங்க இத்தனை மாதமாக? அவருக்கு உரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இவர் வேண்டான்னு சொன்னாங்களோ, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீங்கள் அவங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்கள. அவர் உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி உயிரோடு வந்திருப்பார். நானும் என் பொண்ணும் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். போலீஸ் அங்கே கைவிட்டுடுச்சு. இன்னொன்று இவரை கொலை பண்ணவங்க எல்லாருமே நாங்கள் உள்ளே போனாங்க. இதுக்கு இப்போ அவங்களா வெளியே கொண்டு வராங்க. நான் பெயிலேருந்து வெளியே விட்டுட்டாங்க. அந்த பெயில் கேன்சல் பண்ணதுக்காக நான் பிட்டிஷன் போட்டேன். அவங்களும் போலீஸ் தரப்பும் போட்டாங்க.
இப்போ நான் என்னென்ன பண்ணுறேனோ போலீஸும் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெயில் கேன்சல் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புறதுக்கு நான் பார்க்குறேன். நான் வெளியே வர நீங்க பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கூட குற்றம் செய்யப்பட்டவங்கன்னு கைது அதே கவர்மெண்ட் விட்டுட்டாங்க. அதே கவர்மெண்ட்டு இப்போ உள்ள கேன்சல் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த முரண்னு நினைக்கிறீங்க? அது கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். கொலை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறாங்களே, இவரை இந்த மாதிரி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அவனுங்க தெரிஞ்சிருக்கணும். அவனுங்க குழந்தை கூட பார்க்காம என் கணவரை இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க அவ்வளோ வெறி அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ என் பொண்ணும் நானும் தானே பாதிப்பு இருக்குது. கை குழந்தை வச்சுன்னு இருக்கும்போது அவள் தேடுறா அப்பா. இப்போ புத்தி நல்லா தெரியுது, அப்பா எங்கே டேடி எங்கன்னு கேட்குறாவோ. இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். என்ன மாதிரி நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாதுங்க. அது ஆட்சி அதிகாரத்தை அதுக்காகத்தான் நான் ஓடின்னு இருக்கிறேன். மக்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி கொடூரமான கொலை நடக்கக்கூடாது. கற்பழிப்பு, போதைப்பொருள், மது அதெல்லாம் இப்போ நான் சரி கட்டுறதுக்கு தான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறேன். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் தனித்தும் தேர்தலில் இயங்கலாம். பட் அதை தாண்டி நீங்கள் அதிமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஐயா எடப்பாடி அவர்கள் என் கணவருக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு அவர் இறந்த 3ஆவது நாளே வீட்டை தேடின்னு வந்தார். தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. தொடர்ந்து சட்டசபையிலும் பேசிட்டு வர்றாரு. அதனால் நான் கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் நினச்சேன். எனக்கு நடந்த கொடூரம் இனிமேல் நடக்கவும் கூடாது. நான் ஒரு பெண்ணாக நான் எவ்வளோ கஷ்டப்படனோ இன்னொரு பெண்ணுக்கு அந்த மாதிரி கொடூரமான இதெல்லாம் வரக்கூடாது. சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கே போயிடுச்சு. ஏன்னா கற்பழிப்பு அதிகமாக இருக்குது, போதைக்கு ரொம்ப பேர் அடிமையாயிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் இன்னும் அந்த சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தலை. நான் எதுக்கு அதிமுக கூட்டணியில் சேர்ந்தேன்னா அங்கே சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போனேன்னா மக்களுக்கு நான் நல்லது செய்வேன். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அதிமுக திமுக 2 கட்சிகளையும் எதிர்த்து எதிர் விமர்சனங்களை நிறையவே தொடுத்திருந்தாலும் நீங்கள் இப்போ அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும்போது ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் உங்களுக்கு. அவருடைய ஆதரவு சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரும் சரி, தம்பி ரஞ்சித்தும் சரி, அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்துட்டோம். என் கணவரும் சரி, அவரும் சரி, அவர் ஏழ்மையிலேருந்து தான் முன்னேறின்னு வந்தாங்க. இப்போ ஏழ்மையிலேருந்து முன்னேறி வந்தால் யாருக்குமே யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா, விமர்சனம் கொடுப்பாங்க தான். அதுமாதிரி எனக்கும் அவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறாரு ஆரம்பத்திலிருந்தே. அவர் கூட இருக்கும்போது எப்படி பக்கபலமாக இருந்தாரோ, அவருக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாங்களோ அதேமாதிரி எனக்கும் அவர் என் கணவர் உயிர் இறந்ததுலேருந்து என் கூட பக்கபலமாகவே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராரு. இப்போ நீங்கள் போட்டியிடக்கூடிய திருவிக நகர் தொகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் உங்களுக்கு எதிராகவே போட்டியிடுறாங்க. எதிர்க்கட்சியிலேருந்து திமுக தரப்பாகட்டும் இல்லை தனித்து போட்டியிடுறவங்களே உங்களுக்கு நெருக்கமானவங்களே எதிர்த்து நிற்கிறாங்க களத்தில். ஸோ இதில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? திருவிக தொகுதியும் அதிக வாக்கு பெற்று வின் பண்ணுவேன். மக்களுடைய அன்பு அவர்கிட்ட நிறையவே இருக்குது. அதே மக்கள் என்கிட்டே அந்த அன்பை காட்டுறாங்க. கண்டிப்பாக மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதிக வாக்கு பெற்று வின் பண்ணுவேன். அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். இனி என்னுடைய வாழ்க்கை மக்களுக்காகவே வாழ்ந்துருவேன். ஒரு கவலையோடு சேர்ந்து போராட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் பயணம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய்பீம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன் மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்.